ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்ப இந்த சாந்தோக்கிய உபநிஷத்துல பூம வித்யா அப்படிங்கிற ஒரு பகுதிய பார்த்துட்டு இருக்கோம். இப்ப இந்த பூம வித்யா அப்படிங்கிற பகுதியில கடந்த வகுப்புல நாம நிறைவு செய்யும்போது, பிராணன்ங்கிறது இறைவனா இருக்கிறதுனால, அந்த இறைவனுடைய நியதிக்குள்ள நீங்க எல்லாமே இறைவனா பார்த்தீங்கன்னா, இங்க கடுமையான சொற்களை உபயோகப்படுத்தவே முடியாது. வார்த்தையால் ஒருத்தர திட்டுறதே இறைவனை திட்டுவதற்கு சமம். அப்ப நீங்க மற்ற உயிர்களை கொல்லுவதற்கு என்ன பேரு? நீங்க உயிரோடு இருக்கிற உயிர்கள வந்து வதைப்படுத்துறீங்க, துன்புறுத்துறீங்க, கொலை பண்றீங்கன்னா, அது மிகப்பெரிய பாவமா மாறுது இல்லையா? அதுதான் இங்க வந்து கர்மா தியரி. அப்ப நம்ம அதுக்கு தான் இங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஏன் அசைவ உணவுகள தவிர்க்கணும், சைவ உணவுகள சாப்பிடணும்னு நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னா, ஒரு உயிரை வந்து திட்டுறதே பாவம்ங்கும்போது, அந்த உயிரை கொல்றது எவ்வளவு பெரிய பாவம்? அப்ப அப்படிப்பட்ட பாவங்கள செய்ய செய்ய, அது நமக்கு என்ன பண்ணும்? ஏகப்பட்ட தீய கர்மாக்கள்லாம் நமக்குள்ள வந்து சேர்ந்து சேர்ந்து, நமக்கு இழிபிறவிகளுக்கு வழிவகுத்து விடும். தீய பிறவிகளுக்கு, கீழ் பிறவிகளுக்கு போயி, மீண்டும் மீண்டும் நம்ம இந்த பிறவி சக்கரத்துல, இந்த பிறப்பு, இறப்பு சக்கரத்துல சுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதா ஒரு அவல நிலை உண்டாக்கிவிடும். அப்ப இங்கே உடலிலிருந்து பிராணன் பிரிந்து சென்ற பிறகு, அந்த உடலுக்கு என்று எந்த மரியாதையும் இல்லாமல் தான் போகிறது. அத்துடன் அது எது சொன்னாலும் அந்த உடல் எதையுமே உணராது. பிராணன் உள்ள உடல் மட்டுமே அடுத்தவர் சொல்வதை உணரும் என்பதை இந்த ஸ்லோகம் இங்கு குறிப்பிட்டு காட்டுவதாக நம்ம பார்க்கிறோம். அப்ப பிராணனே அனைத்துமாக ஆகியுள்ளது. அப்ப இவ்வாறு யார் பிராணனையே எல்லாமாக காண்கிறானோ, எல்லாவற்றிலும் காண்கிறானோ, சிந்திக்கின்றானோ, அறிகிறானோ, அவன் சிறப்பாக பேசுபவன் ஆகின்றான். அவனிடம் யாராவது நீ சிறப்பாக பேசுகிறாய் என்று கூறினால், அவன் ஆம் நான் சிறப்பாக பேசுபவன் தான். ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், மறுக்கக் கூடாது. ஏனென்றால் வேதங்கள் பிராணன் என்று போற்றுவதையே புராணங்கள் இறைவனின் சக்தி தேவியாக வழிபடுகிறது என்று இங்க நம்ம பார்க்கிறோம். அப்ப இங்க வேதம் வந்து இறைவனை எப்படி போற்றுது? உயிராய், உணர்வாய் போற்றுது. ஆனா புராணங்கள் அதை என்ன பண்ணுது? தேவியாக பாவிக்குது. புராணங்கள் வந்து அதை தேவியாக மாற்றி அம்பாளா வழிபாடு பண்ணுது, சக்தியாக மாற்றுது. ஆனா அந்த சக்தி வேற யாரும் கிடையாது. அது பிரம்மத்திடமிருந்து வெளிப்பட்ட ஆற்றல் தான். அது வேறு ஒரு தனி ஆற்றலும் கிடையாது. அது பரமாத்மாவின் மூச்சுக்காற்று. அது பரமாத்மாவினுடைய பிராணன். அதுவே இங்க எல்லையற்ற பிரபஞ்சமாக விரிந்திருக்கிறது என்று இங்க மகான்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். அப்போ பிராணனை தியானிப்பவன் உண்மையில் அந்த சக்தியையே, தேவியையே தியானிக்கின்றான். அவன் எங்கும் அந்த தேவியின் ஆடலையே காண்கின்றான், அவளையே சிந்திக்கின்றான், அவளையே அறிகின்றான். அப்படி தேவியை அல்லது சக்தியை, அதாவது பிராணனை இவ்வாறு அனுபூதியில் உணர்ந்தவன் பேசுவதெல்லாம் உண்மையின் விளக்கம் ஆகின்றது. அவனது வார்த்தைகள் ஒருபோதும் பொய்ப்பதில்லை. அவனது வார்த்தைகள் கேட்போர் மனத்தில் ஆழ்ந்த சிந்தனையை தோற்றுவிக்கின்றன. அவனது வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வருகின்றன. அதனால்தான் அத்தகையவனை சிறப்பாக பேசுபவன் என்று உபனிஷதம் போற்றுகின்றது என்று இந்த இடத்துல 15வது பகுதியை நாம் நிறைவு செய்கின்றோம். அப்ப இங்க வந்து பிராணன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கறத நம்ம இங்க புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா இங்க பூமா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள எது எது உயர்ந்தது அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டே வரும்போது இங்க பிராணன் தான் எல்லாவற்றையும் விட உயர்ந்தது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப பிராணன் வந்து ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னா, இப்ப நம்ம இந்த மாதிரி விஷயங்கள தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆர்வம் வேணும் இல்லையா? நம்ம இடத்துல வந்து ஒரு தீவிரத்தன்மை இருக்கணும். இது தேடி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற இறைவன் யார்? இந்த உலகம் எப்படிப்பட்டது? நான் யார்? அப்படிங்கிற இந்த தேடுதல் வந்து படைக்கப்பட்ட ஜீவராசிகளிலேயே மனிதனுக்கு மட்டும்தான் உண்டு. வேற எந்த ஜீவராசிகளும் தன்னை தெரிஞ்சுக்க விரும்பாது. அல்லது உலகம் எப்படிப்பட்டதுன்னு ஆராய்ச்சி பண்ணாது. அதுக்கு இறைவனும் கிடையாது. ஏதாவது ஜீவராசிகளுக்கு இறைவன் இருக்கா? இறைவனும் கிடையாது. ஏன்னா அதுங்களுக்கு அப்படியெல்லாம் ஒரு விஷயம் கொடுக்கப்படவே கிடையாது. ஆனா மனிதனுக்கு மட்டும் தான் இது எல்லாமே தேவைப்படுது இல்லையா? அப்ப இந்த தீவிரம், இந்த மாரி தேவைப்படுகின்ற தீவிரம் தான் நம்ம என்ன சொல்றோம்னா, முமுட்சுத்துவம்னு பேசுவோம். வேதம் வந்து அத பேசும்போது, மோட்சத்தின் மீது இச்சை என்று பேசும். ஏன் மோட்சத்தின் மீது இச்சை, முமுட்சுத்துவத்த பத்தி பேசுது அப்படின்னா, நம்முடைய புருஷார்த்தம் அது. அதாவது மனிதனாக பிறந்தவனுக்கு உண்டான ஒரு புருஷார்த்தம் இருக்கு இல்லையா? புருஷார்த்தம்னா என்னன்னா, மனிதனாக வாழுகின்றவன் இந்த வழிமுறையில் வாழ வேண்டும் என்று சாஸ்திரம் வகுத்து கொடுத்திருக்கு. அதுக்கு பேர் வந்து தர்மார்த்த காம மோட்சம் என்று பெயர். தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம். அதுக்கு தான் புருஷார்த்தம் என்று சமஸ்கிருதத்துல பெயர். தமிழ்ல சொல்றதா இருந்தா அறம், பொருள், இன்பம், வீடு. அப்ப இந்த அறம், பொருள், இன்பம், வீடு அப்படிங்கிற இந்த 4 விஷயங்கள் தான் மனிதனுக்கு அத்தியாவசியமான விஷயமாக பார்க்கப்படுது. வேற எந்த ஜீவராசிகளுக்கும்
இந்த 4 விஷயங்கள் அத்தியாவசியமான விஷயங்களே கிடையாது. ஏன்னா, அறம் பத்தி ஒரு மிருகத்துக்கு சொல்லி புரிய வைக்க முடியுமா? ஒரு யானைய கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு, அறம்னா என்ன தெரியுமான்னு நம்ம சொன்னோம்னா, அது தெரிஞ்சுக்குமா? தெரியாது. அல்லது யானைய கூட்டு வந்து, பொருள் தெரியுமா உனக்கு? பாரு இது ஃப்ரிட்ஜ், இது வாஷிங் மிஷினு, அப்புறம் பாரு இது கோல்டு, இது வந்து சில்வரு அப்படின்னு நீங்க யானைக்கோ, ஒரு எருமைக்கோ சொன்னீங்கன்னா, அது புரிஞ்சுக்குமா? யானைய பொறுத்தவரைக்கும் கோல்டா இருந்தா என்ன? சில்வரா இருந்தா என்ன? கால்ல போட்டு மிதிக்கும். அதுக்கு அது வேல்யூவே தெரியாது. அப்ப யாருக்கு இங்க வேல்யூ தெரியுது? நமக்கு மட்டும் தான் வேல்யூ தெரியும். அப்ப நம்முடைய புத்திசாலித்தனம், நம்முடைய திறமைய வச்சுக்கிட்டு, இது கோல்டுங்கிறோம், இது இரும்புங்கிறோம். அப்ப இது கோல்டு, இது இரும்பு, இது உயர்ந்தது, இது தாழ்ந்தது அப்படிங்கிறதெல்லாம் நம்முடைய மனிதனுடைய மனோபாவத்தினால தான் இதெல்லாம் உண்டாக்கப்பட்டிருக்கு. அப்ப இங்க அறம் அடுத்தது பொருள் என்றால் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்ப அறம் பொருள். அப்புறம் வாழ்க்கையில நமக்கு இதெல்லாம் எது எது இருந்தா இன்பத்தை குடுக்கும். எது எது இல்லன்னா நமக்கு துன்பத்தை குடுக்கும். அல்லது எதை எதை அடைந்தால் அது துன்பமாக மாறும். அப்படிங்கிறத பகுத்து பிரித்து பார்க்கின்ற ஒரு புத்திசாலித்தனம் நம்மகிட்ட தான் இருக்கு. மிருகங்களுக்கு அப்படியெல்லாம் இல்லையல்ல. மிருகங்கள் வந்து எல்லா சூழ்நிலையிலும் வாழும். மிருகங்களோ, பறவைகளோ அதுங்களுக்கு வாழ்க்கை வந்து எனக்கு ஏசி ரூம்ல இருந்தா தான் படுப்பேங்க. எனக்கு சாதா ரூம்லலாம் தூக்கம் வராது அப்படின்னு சொல்லுமா? எந்த ஜீவராசியாவது, எந்த மிருகமோ அல்லது எந்த ஒரு பறவையோ வந்து எனக்கு ஏசி போட்டு குடுங்க. ஏசி இல்லன்னா எனக்கு தூக்கம் வராதுன்னு சொல்லாது. ஆனா மனிதன் ஏசி இருந்தா தான் தூங்குவேன்னு சொல்றான். அப்ப என்ன காரணம்? நம்முடைய தேவைகள நமக்கு தேவையான மாரி மாத்தி வாழ கத்துக்கிட்டோம்ல. அதுக்கு என்ன காரணம்? நம்மகிட்ட இருக்கிற புத்திசாலித்தனம், பகுத்தறிவு. அப்ப நாம வந்து ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா, இப்ப வந்து மிருகங்கள் என்ன பண்ணும்? இங்க இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும்னா, அது ஓடி போகும், இல்ல நடந்து போகும். பறவை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும்னா, பறந்து போகும். ஆனா மனிதன் அப்படி இல்லைல்ல. மனிதன் என்ன பண்றான்? ஓடியும் போலாம், பறந்தும் போகலாம். எவ்வளவு வேகமா வேணா அவனால போக முடியும். அவ்வளவு கண்டுபிடிப்புகள் மனிதனிடத்துல இருக்கு. இப்ப பறவை கூட ஒரு குறிப்பிட்ட இடத்த பறந்து அடையணும்னா, அது டைம் எடுத்துக்கும். ஆனா மனிதன் இன்றைக்கு விமானங்கள கண்டுபிடிச்சுட்டான். மிகப்பெரிய ஒரு பறக்கும் ஊர்திய கண்டுபிடிச்சு வச்சிருக்கான். அந்த பறக்கும் ஊர்தியில அவன் ஏறி உட்கார்ந்துக்கிட்டான்னா, அவன் ஒரு நாள்ல ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு பறந்து போயிடுவான். ஆனா ஒரு பறவை வந்து ஒரு நாள்ல இன்னொரு நாட்டுக்கு பறந்து போக முடியாது. அப்ப அதனுடைய சக்தியை விட அபரிமிதமான சக்தியை பெற்றவன் மனிதன். அப்ப பறக்கின்ற சக்தி மனிதனிடத்துல வச்சிருக்கான். அவன் தனியா ஒரு ஊர்திய உண்டாக்கி பறக்கிறான். அது மாரி நம்ம பூமிக்குள்ள ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறோம்னா, நம்ம பேருந்து, ட்ரெயின் எல்லாம் வச்சுட்டு இருக்கோம். எதுக்கு இதெல்லாம் வச்சிருக்கோம்? நம்முடைய புத்திசாலித்தனம் இருக்குல்ல, நம்மகிட்ட இருக்கிற திறமை இருக்கு இல்லையா? அதுதான் இப்படி வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்ப இது மாதிரி இங்க மனித சக்தி ஒரு அபரிமிதமான சக்தியா இருக்கிறதுனால, இங்க அறம், பொருள், இன்பம் அப்படிங்கிற விஷயத்துல மனிதன் மட்டுமே தான் இவைகள் எல்லாம் பயன்படுத்தி அதுல சுக துக்கங்களை அடைய முடியும். மற்ற ஜீவராசிகளுக்கு அந்த சுக துக்கம் பெருசா அனுபவம் ஆகாது. அதுங்க வாழ்க்கைய அப்படியே ஏத்துக்கிட்டு வாழும். அதுங்க வந்து கவலைப்படுறதும் கிடையாது. அதுங்களுக்கு வந்து உணவு கிடைக்கல அப்படின்னு உட்கார்ந்து கவலைப்படுமா? கவலையே படாது. உணவு கிடைக்கலன்னா, அது இன்னும் எவ்வளவு தூரம் போனா கிடைக்குங்கிறத தேடும். முயற்சி எடுக்கும். ஒரு பறவை வந்து உணவு தேடி, இரை தேடி பறக்குது. அதுக்கு உணவு கிடைக்கல. ஒரு ஓரத்துல போய் ஒரு மரத்துல உட்கார்ந்துகிட்டு, "என்னடா இன்னைக்கு சாப்பாடே கிடைக்கல" அப்படின்னு வருத்தப்பட்டு அழுதுகிட்டு இருக்குமா? அதுக்கு அந்த மாரி துக்கமே கிடையாது அதுக்கு. பறவைக்கெல்லாம் துக்கமே வராது. அதுங்க என்ன பண்ணும், "ஓ! இந்த இடத்துல உணவு கிடைக்கல. நம்ம வேற இடத்துக்கு போய் பார்க்கலான்ட்டு" திருப்பி கொஞ்சம் தூரம் பயணம் பண்ணி போய் எங்கேயாவது ஒரு இடத்துல உணவ எடுத்துரும். அப்படிதான் அதனுடைய தன்னம்பிக்கையும், விடாமுயற்சியும் அதனுடைய வாழ்க்கைய வாழ வச்சுக்கிட்டு இருக்கு. இதுக்கு பேரு வந்து இயற்கை நியதின்னு சொல்லுது சாஸ்திரம். அதுக்கு பேரு ரித்தம்னு பேரு. இயற்கையில படைக்கப்பட்ட எல்லா ஜீவராசிகளும் அந்த நியதிக்குள்ள இயங்குறதுனால, அவைகளுக்கு தேவையானதெல்லாம் தானாகவே கிடைக்கும். தானாகவே வந்துடும். அந்த அலைவரிசைக்குள்ள அது கொண்டு வந்துக்கும். கொண்டு வர முடியும் அதனால. ஏன்னா, அதனுடைய தேடுதல் ஈஸ்வர நியதிக்குள்ள இருக்கிறதுனால, ஈஸ்வரனே என்ன பண்ணுவான்? அதுக்கு தேவையானத குடுத்துருவான். மரத்த வச்சவன் தண்ணி ஊத்துவான் அப்படின்னு ஒரு பழமொழி நம்ம சொல்றோம் இல்லையா? அது மாரி, அவைகள் உணவுக்காக அலையும்போது இறைவனுக்கு தெரிஞ்சு அந்த உணவ குடுத்துருவான். ரொம்ப தூரம் அத அலைய விட மாட்டான். அது மாரி தான் இப்ப மிருகங்கள் கூட. ஒரு சிங்கத்துக்கு பசி எடுக்குது அப்படின்னா, அது காட்டுக்குள்ள அங்கயும் இங்கயும் உணவு தேடி அலையும். அப்ப திடீர்னு அது கண்ணு முன்னாடி ஒரு மான் வரும். மான வேட்டையாடி சாப்ட்ரும். அப்ப எங்கிருந்துங்க மான் வந்தது? இயற்கையினுடைய நியதி. அந்த மான் அந்த இடத்துல கூட்டு வர்றதும், அந்த மான வேட்டையாடி அந்த மிருகம் சாப்பிடுவதும், ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட நியதிக்குள்ள நடக்குது. அந்த நிகழ்வ நீங்க மாத்த முடியாது. இதுதான் இயற்கை. இது புரிஞ்சிட்டா, நீங்க எல்லாம் புரிந்ததாகும். அப்படிதான் இங்க சாஸ்திரம் சொல்லிட்டு வருது. அப்ப அந்த அடிப்படையில அறம், பொருள், இன்பம்க்கு அப்புறம் வீடுங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இந்த வீடு அப்படிங்கிறது என்னன்னா, படைக்கப்பட்ட ஜீவராசிகளிலேயே மனிதனுக்கு மட்டும் தான் இந்த வீடுங்கிற விஷயம். வேற எந்த ஜீவராசிகளுக்கும் வீடு கிடையாது. வீடுன்னா இங்க ஹவுஸ் அல்லது ஹோம் அப்படிங்கிற ஆங்கில வார்த்தைய எடுத்துக்க கூடாது. இங்க வீடு அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து லிபரேஷன் அப்படிங்கிற ஆங்கில வார்த்தை எடுத்துக்கணும். இங்க வீடு அப்படிங்கிற மீனிங்க வந்து டிரான்ஸ்லேட் பண்ணீங்கன்னா, Googleல போட்டு வீடுன்னா என்னன்னு டிரான்ஸ்லேட் பண்ணீங்கன்னா, ஹோம் ஆர் ஹவுஸ் அப்படின்னு வரும்.
அப்ப உடனே ஒரு இங்கிலீஷ்காரன் வந்து வீடுன்னு படிச்சுட்டு, "ஓம் ஆர் ஹவுஸா? அப்படியா? அப்ப கடைசியில இவன் வீடு கட்டுறதுக்கு தான் இவ்வளவு பாடுபடுறானா?" ஏன்னா, "அறப்பொருள் இன்பம் வீடுன்னு" சொல்லிடுச்சு உபனிஷத்து. அல்லது நம்முடைய தர்ம சாஸ்திரம் சொல்லிடுச்சு. புருஷார்த்தம் சொல்லிடுச்சு. அப்ப வந்து அவன் அறம்படி வாழணும், தர்மப்படி வாழட்டும், பொருள் சம்பாதிக்கணும், கடைசியா அவன் வீடு கட்டிக்கிட்டும். அப்பதான் அது வாழ்க்கை நல்லா இருக்கும், சுகமா இருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் வீடு கட்டிட்டு இருக்கான். ஆனா, இங்க சாஸ்திரம் சொல்ற வீடு வந்து லிபரேஷன். அது விடுதலை என்று தமிழ்ல அர்த்தம். அப்ப வீடு பேரு அப்படின்னா, இங்க விடுதலை. அப்ப இந்த விடுதலை அப்படிங்கிற வார்த்தை வந்து உண்மையிலேயே யாருக்கு வேணும்? நமக்கு தான் கிடைக்கணும். ஏன்னா, இங்க படைக்கப்பட்ட எந்த ஜீவராசிகளுக்கும் விடுதலை வேணும்னு கேட்காது. ஏன்னா, அதுகளுக்கு நம்ம கைது பண்ணப்பட்டிருக்கோம். நம்ம வந்து அடிமையா இருக்கிறோங்கிறது அதுகளுக்கு தெரியவே தெரியாது. நீங்க வேணா எந்த ஜீவராசிகள வேணா வீட்ல அடிமைப்படுத்தி வையுங்களேன். ஒரு சிங்கத்த கூட நீங்க வந்து சின்ன குட்டியிலிருந்து எடுத்து வீட்ல வளர்த்துனீங்கன்னா, நாய் மாரி உங்களுக்கு கட்டுப்படும். ஒரு சிங்கத்தையே போய் நீங்க காட்டுல இருந்து ஒரு குட்டிய தூக்கிட்டு வந்துட்டீங்க, சிங்க குட்டிய. கொண்டு வந்து உங்க வீட்ல வச்சு வளர்த்துங்க. அதுங்களுக்கு எல்லாமே நீங்க கறி போட்டு எப்படி வேணா நாய் வளர்த்துற மாரியே வளர்த்திக்கிட்டு வாங்க. அது பயங்கரமான ஜெய்ஜான்டிக்கா அப்படியே கம்பீரமான ஒரு சிங்கமா மாறி உங்க வீட்டு முன்னாடி நிக்கும். ஆனா அப்படிப்பட்ட சிங்கம் கூட உங்களுக்கு அடிமை தான். ஏன்னா, அது அடிமையா இருக்கிறேன்னு அதுக்கு தெரியாது. சிங்கத்துக்கு கூட நான் அடிமை என்பது தெரியாது. அப்ப படைக்கப்பட்ட ஜீவராசிகள் எல்லாமே தான் அடிமையாக வாழ்கின்றோம் என்பதை அறியாது. ஆனால் மனிதனுக்கு தெரியணும் இல்லையா? மனிதனுக்கு வந்து நான் அடிமையா இருக்கிறேங்கிறது தெரியணும். அப்ப இங்க மனிதனுக்கு தான் அந்த பகுத்தறிவு கொடுக்கப்பட்டிருக்கு. நான் யார்? இந்த உலகம் எப்படிப்பட்டது? இறைவன் யார்? அப்படின்னு தனக்குள்ள விசாரணை செய்து விவேகத்தினால விழித்துக் கொள்கின்ற அந்த புத்திசாலித்தனம் வந்து படைக்கப்பட்ட ஜீவராசிகளிலேயே மனிதனிடத்தில் இருப்பதினாலே தான் மனிதன் மகத்தானவன் என்று பார்க்கிறோம். ஏன்னா இங்க அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது. அப்ப அப்படிப்பட்ட மனிதன், நான் எங்க அடிமைத்தனமான வாழ்க்கை வாழ்றேன்? நான் எந்த இடத்துல அடிமைப்பட்டிருக்கிறேன்? அப்படிங்கிறத அவன் சுய விசாரம் பண்ணி பார்க்கணும் இல்லையா? அப்ப இந்த இடத்துல அடுத்த டாபிக் என்ன வருதுன்னா, விசாரம் அப்படிங்கிறது வருது. இங்க ஒன் பை ஒன்னா நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப இங்க சனகாதி முனிவர்கள்ல சனத்குமார மகரிஷி வந்து சொல்லிக்கிட்டே வரும்போது, இங்க இதைவிட உயர்ந்தது இது, இதைவிட உயர்ந்தது இது, இதைவிட உயர்ந்தது இது என்று ஒவ்வொன்றையும் உயர்த்தி, உயர்த்தி நம்மள கொண்டு வந்து, கடைசியில இங்க என்ன இடத்துல கொண்டு வந்து நிக்கிறாரு? பிராணன் என்பதை விட மிக உயர்ந்தது ஒன்று இருக்கு. உயிரை விட உயர்ந்தது ஒன்று இருக்கா? இருக்கு. ஏன்னா, நான் உயிர்தான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு புத்தி சக்தி வேணும். ஏன்னா, அந்த உயிர் தான் பரிணமிக்குதுங்க. அந்த புத்திசாலித்தனம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்ப அந்த உயிர் வந்து ஒரு தாவரத்திலயும் இருக்கு, புழு பூச்சிகள்லயும் இருக்கு, எறும்பு, பறவைகள், மிருகங்கள், மனிதர்கள். இங்க எல்லாரிடத்திலும் உயிர் இருக்கு. உயிர் இல்லாத ஜீவராசிகள் ஏதாவது இருக்கா? எல்லாமும் உயிரோட தான் இருக்கு. ஆனா எந்த இடத்துல மனிதன் அந்த உயிரையே இறைவனாக உருவகப்படுத்த முடியும்? அல்லது அந்த உயிரையே கொண்டு நான் யார் என்று தன்னை அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு பார்த்தா, அது மனித பிறவியில் மட்டும் தான் சாத்தியம். அப்ப அப்படிப்பட்ட மனிதன் தான் அந்த உயிராக இருக்கின்ற பிராணனையே கொண்டு, அந்த பிராணனையே மனமாக மாற்றி, அதாவது விழித்துக் கொண்ட விவேகத்தினால, இது இது இன்னது என்று பகுத்து பிரித்தறிந்து, அந்த புத்திசாலித்தனத்தை கொண்டு, அதாவது மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்ற படிநிலைகள். அதாவது அந்த உயிரானது இப்படியே பயணம் பண்ணும். ஒவ்வொரு படிநிலைகள்ல பயணம் பண்ணும். அந்த உயிர் பயணம் பண்ண பாதை பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அது மனமா மாறும். மனமா மாறி இது இது இன்னதுன்னு பகுத்து பிரித்து புத்தி சக்தியா பரிணமிக்கும். அப்ப மனம், புத்தி. அப்புறம் அந்த புத்தி என்ன பண்ணும்? இது பேனா, இது பென்சில், இது புத்தகம் என்று பகுத்து பிரித்து பதிவு பண்ணி ஒரு சித்தமாக சேகரித்து வைத்துக் கொள்ளும். அதுதான் ஞாபக சக்தியாக உங்களுக்கு வெளிப்படும். அப்படி ஞாபக சக்தியா வெளிப்படுவதனால தான் உங்களுக்கு வாழ்க்கையே இருக்கு. இல்லன்னா உங்களுக்கு வாழ்க்கை கிடையாது. மறுநாள் காலையில உங்களுக்கு ஞாபகமே வரல, கோமாவுக்கு போயிட்டீங்கன்னா, நீங்க எப்படி வாழப் போறீங்க? உங்களுடைய வாழ்க்கையே வந்து ஞாபகத்தின் அடிப்படையில் இருக்கு. நீங்க முதல் நாள் போட்ட ஷெட்யூல் படி மறுநாள் காலையில நீங்க எழுந்து இயங்கணும் அப்படின்னா, உங்களுக்கு ஞாபக சக்தி இல்லன்னா நீங்க எப்படி இயங்குவீங்க? அப்ப மறுநாள் நான் எழுந்து இந்த ஊருக்கு போகணும். நான் நாளைக்கு காலையில இவர சந்திக்கணும் அப்படின்னு ஒரு புரோகிராம் போட்டு தானே தூங்குறீங்க. அப்ப மறுநாள் காலையில எழுந்த உடனே உங்களுடைய வேலைய நீங்க எப்பயும் போல தொடர முடியுது. நீங்க சந்திக்க வேண்டியவர சந்திக்க முடியுது அப்படின்னா, அது உங்களிடத்துல இருக்கிற ஞாபக சக்தி இருக்கு இல்லையா? அப்ப அந்த ஞாபக சக்தி எந்த இடத்துல பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னா, உயிரிலிருந்து உணர்வு நிலைய பிடிக்கிறதுக்காக மனம், புத்தி, சித்தம் என்று மாறி, அது அகங்காரம்ங்கிற நிலையில இதை நான் செய்கிறேன், நான் அனுபவிக்கின்றேன் அப்படிங்கிற நிலையில தான் அது கண்டுபிடிக்கும். ஒவ்வொன்னையும் கண்டுபிடிக்கும். அந்த ஈகோ தான் இறைவனையே காட்டிக் கொடுக்கும். நான் யார்? இறைவன் யார்? இந்த உலகம் எப்படிப்பட்டதுங்கிறத ஒருத்தன் தீவிரமாக தேடுகின்றான் பாருங்க. அந்த தீவிர தேடுதலுக்கு பேர் தான் முமுட்சுத்துவம். மோட்சத்தின் மீது ஆசை, மோட்சத்தின் மீது இச்சை.
அப்ப இங்க ஞாபக சக்தி தான் என்ன பண்ணுதுன்னா, அவனுக்கு ஒரு ஆசைய உண்டு பண்ணும். என்ன ஆசைன்னா, நான் யார்? இந்த உலகம் எப்படிப்பட்டது? இறைவன் யார்? என்று தெரிந்து கொள்ளுகின்ற ஒரு ஆசை. அந்த ஆசைக்கு பேரு இச்சை. அப்ப அந்த இச்சைய தான் நாம இங்க சாஸ்திரத்துல முமுட்சுத்துவம் என்று சொல்கிறோம். முமுட்சுத்துவம் அப்படின்றா மோட்சத்தின் மீது இச்சை. அதுக்கு முமுட்சுத்துவம்னு பேரு. அப்ப அந்த முமுட்சுத்துவத்தை ஒருவன் அடைந்தால் மட்டும் தான் அவனுக்கு சனாதன தர்மத்திலே வருகின்ற புருஷார்த்தத்தின்படி விடுதலை கிடைக்கும். அறம், பொருள், இன்பம், வீடு அப்படிங்கிற 4வது நிலையாகிற லிபரேஷன் கிடைக்கும். அப்ப அந்த லிபரேஷன்ங்கிற நிலை எப்போ உண்டாகும்? அது நமக்கு புரியும்போது தான் உண்டாகும். இல்லன்னா உண்டாகவே உண்டாகாது. அப்ப அது புரியறதுக்கு தான் இங்க மனித சக்தி தேவைப்படுது. மனித அறிவு தேவைப்படுது. அப்ப அதுதான் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா டிராவல் பண்ணி இந்த உயர் பரிமாண நிலையில நம்மை நாம் யார் என்று அறிகிற நிலையில இப்ப விசாரத்துக்கு வந்திருக்கோம். அப்ப விசாரம் என்பது என்ன? நம்மிடத்தில் இருக்கின்ற விவேகம் தான். அப்ப இங்க விஞ்ஞானத்தை கொண்டு நாம் இப்படி விசாரம் செய்து அடைகின்ற முயற்சி தான் இங்க இறைவனை அறிகின்ற உண்மையான அறிவாகும். அதை அறிந்தவனால் தான் சத்தியத்தை பற்றியும் பேச முடியும் என்பதாக இங்க சாஸ்திரம் சொல்லுது. அப்ப இதை அடைவது எப்படி? அதற்குரிய சாதனம் என்ன அப்படின்னு கேட்டா, அது விசாரம் என்ற ஞானத்தை அடைகின்ற சாதனம் என்பதாக இங்கு சாஸ்திரம் சொல்லிக் கொடுக்குது. அப்ப இங்க ஏன் விசாரம் தேவை? எதை எப்பொழுது விசாரம் செய்ய வேண்டும் அப்படின்னு பார்க்கும்போது, விசாரத்தினுடைய அவசியம் என்ன அப்படின்னா, இப்ப விசாரம் அப்படிங்கிறது என்ன? விசாரித்து பார்த்தல். அதாவது இது உண்மையா? அது பொய்யா? இது சரியா? அது தவறா? இது நித்தியமா? அது அநித்தியமா? அப்படின்னு ஒருத்தர் விசாரித்து பார்ப்பதற்கு பெயர் விசாரம். அப்ப அந்த விசாரத்தின் அவசியம் நான் சம்சாரியா? அசம்சாரியா? என்று சந்தேகம் வந்தால், நம் அனுபவத்தின் அடிப்படையில் அதை அறிந்து கொள்ளலாம். வேதம் ஜீவர்களை பூரணமானவர்கள், அழிவற்றவர்கள் என்று உரைக்கிறது. அப்ப அதே வேதம் கர்ம காண்டத்திலே சம்சாரி என்ற பாவனையில் சில இடங்களிலே போதிக்கின்றது. அப்ப இதைத்தான் நாம் இங்கு விசாரம் செய்து பார்க்க வேண்டும். ஏன்னா வேதம் 2 விஷயங்களையும் பேசும். கர்ம காண்டம், ஞான காண்டம் என்ற 2 விஷயங்களுடைய அடிப்படையில ஒரு இடத்துல நம்மள சம்சாரியா பார்க்கும். ஒரு இடத்துல அசம்சாரியா பார்க்கும். அசம்சாரின்னா சம்சாரத்துக்கு முன்னாடி ஒரு அப்படிங்கிற எழுத்த போட்டுட்டீங்கன்னா, அது ஆப்போசிட் வேர்டு. சம்சாரிக்கு எதிராக நான் பந்தப்படாதவன், எதிலும் மாட்டாதவன், சிக்காதவன் அப்படிங்கிற நிலை. அதுதான் இங்க விடுதலை, லிபரேஷன். அப்ப இதைத்தான் விசாரம் செய்ய வேண்டும். நான் என்னை யார் என்று நினைக்கிறேன். நம்ம அனுபவம் நம்மை சம்சாரி என்று உணர்த்துகிறதா? அசம்சாரி என்று உணர்த்துகிறதா? அப்படிங்கிறத நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கறதுக்கு பேரு விசாரணை, விசாரம் என்று பெயர். அப்ப இங்க இந்த விசாரணத்துக்கு 2 பிரமாணங்கள் இருக்கின்றன. அவைகள் 2 விதமான அர்த்தத்தை கொடுக்கும்போது தான் அங்கு விசாரம் அவசியமாகிறது. அப்ப எதை விசாரம் செய்கிறது அப்படின்னு பார்த்தா, இங்க விசாரத்தை பிரிக்கும். வாக்கியார்த்த விசாரம் அப்படின்னு சொல்லுவோம். வாக்கியத்தை அர்த்தமாக விசாரம் செய்தல். எந்த அடிப்படையில் இந்த தத்துவமசி அப்படிங்கிற மகா வாக்கியம் உபதேசிக்கப்படுகிறது என்று வேதாந்த வாக்கியத்தை நாம் விசாரம் செய்து பார்க்க வேண்டும். அப்ப விசாரம் செய்யாமல் ஒருவனுக்கு அறிவு உண்டாகாது. அப்ப புத்தியில் உள்ள தமசானது இந்த மாதிரி விசாரணை செய்யும் பொழுதுதான் அது புத்தி கூர்மையான நிலைக்கு நம்மை அழைத்து செல்லும். இல்லைன்னா நமக்கு இந்த 3 குணாதிசயங்கள் இருக்குல்ல, சத்துவம், ரஜஸ், தமஸ் அப்படிங்கிற 3 குணாதிசயங்கள்ல நம்மை தமோ குணத்துல வச்சுக்கோ. தமோ குணம்ங்கிறது என்னன்னா மந்த குணம். அதாவது ஒரு முட்டாள்கள் நிலை, மதிகெட்டவனுடைய நிலை, மூடர்களுடைய நிலைக்கு பேரு தமோ குணம். அப்ப தமோ குணம் என்ன பண்ணும்னா, ஏதோ நானும் வாழ்றேன் அப்படின்னு வாழ்வான். ஆனா அவன் மனிதனாக பிறந்திருப்பான். உடல் மனிதனாக இருக்கும். ஆனா வாழ்க்கை மிருகம் மாதிரி இருக்கும். என்ன பிரயோஜனம்? அப்படியே சேம். அவனும் எழுந்திருப்பான், மிருகமும் எழுந்திருக்கும். இவனும் டாய்லெட் போவான், மிருகமும் டாய்லெட் போகும். இவனும் யூரின் போவான், மிருகனும் யூரின் போகும். இவனும் சாப்பிடுவான், மிருகமும் சாப்பிடும். இவனும் உடல் உறவு கொள்வான், மிருகமும் உடல் உறவு கொள்ளும். இவனும் தூங்குவான், மிருகமும் தூங்கும். ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா? ஒரு டிஃபரன்ஸ் கிடையாது. அப்ப எந்த இடத்துல மிருகத்துக்கும் மனிதனுக்கும் வித்தியாசம்? மனிதன் என்பவன் மிருகத்திலிருந்து மாறுபட்டவனாக இருப்பதற்கு முக்கிய காரணமே விசாரணை தான். விழித்துக்கொண்ட விவேகத்தினால நான் யார், இந்த உலகம் எப்படிப்பட்டது, இறைவன் யார் அப்படிங்கிறத பகுத்து பிரித்து பார்க்கின்ற புத்திசாலித்தனம் தான் மனிதனை மிருகத்திடமிருந்து பாகுபடுத்தி பிரித்து காட்டுகிறது. அப்ப அப்படி பிரித்து காட்டுகின்ற அந்த புத்திசாலித்தனம் உண்டாகும் போது மட்டும்தான் அவன் தமசுல இருந்து வெளியே வர முடியும். அப்ப தமசுல இருந்து அவன் வெளியே ரஜோகுணத்துக்குள்ள இந்த விவகாரங்களை ஈடுபடணும். இந்த சாஸ்திரங்களை கற்றுக்கொள்வதிலையும், சாஸ்திர அறிவை பெருக்கிக் கொள்வதிலையும், வேதம் என்ன சொல்லுது, உபனிஷதங்கள் என்ன பேசுகின்றன, பிரம்மசூத்திரம் எதை பத்தி பேசுது, பகவத்கீதை எதை பேசுது அப்படிங்கிற ஆராய்ச்சிகளுக்குள்ள உட்படும் போதுதான் அவனுக்கு இது போன்ற
ஆத்ம ஞானங்கள் உள்ள போகும். அப்ப இது உள்ள போகும்போது அவனுடைய அஞ்ஞானங்கள் நீங்கும். அவனிடத்தில் இருக்கின்ற அறியாமைகள் எல்லாம் நீங்கும். அறியாமைகள் எல்லாம் நீங்கும்போது, அவன் நானே அந்த தூய அறிவாகத்தான் இருக்கின்றேன் என்பதை உணர்கின்ற நிலைக்கு இங்கு எது கை கொடுக்கிறது என்று பார்த்தால், விசாரம் கை கொடுக்கிறது என்ற நிலையிலே இங்கே விசாரம் பார்க்கப்படுகிறது. அப்ப விசாரம் செய்வதற்கு என்னங்க தேவை? இப்ப இது மாரி அத்தியாத்ம ஞான கல்விய படிச்சுட்டோம். இப்படியெல்லாம் வேதங்கள பற்றி வேதங்களை எடுத்து விரிவாக இங்க உபநிஷதங்கள் பேசுகிறது. உபனிஷத் ரிஷிகள் பலவாறாக சொல்லுகின்றார்கள். அப்ப விசாரம் செய்வதற்கான சாதனம் என்ன? அப்படியே மீண்டும் அங்கேயே வராரு. அதற்கு பேர் வந்து ஸ்ரத்தை. ஸ்ரத்தைன்னா என்ன? விசுவாசம், நம்பிக்கை. அப்ப இங்க நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாம ஒருத்தனால எதையுமே செய்ய முடியாது. அப்ப இங்க விசாரத்துக்கு கூட நம்பிக்கை வேணும். நம்பிக்கை இல்லாம நீங்க விசாரத்தில விவேகத்தினால நீங்க விழித்துக் கொள்ளவே முடியாது. ஏன்னா, நீங்க அத்தியாத்ம ஞான கல்வி என்ன சொல்ல வருதுங்கிறத நீங்க ஆராய்ந்து பார்க்காம அப்படியே ஏத்துக்க கூடாது. அதாவது எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அப்ப இங்க வந்து உபனிஷத் என்ன சொல்லுது? பிரம்மசூத்திரம் என்ன சொல்லுது? பகவத்கீதை என்ன சொல்லுது? சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுது? வைணவ சித்தாந்தம் என்ன சொல்லுது? கர்ம காண்டம் எதை போதிக்குது? ஞான காண்டம் எதை போதிக்குது? சாங்கியம், கௌமாரம், நியாயம், வைசேசிகம், காணாபத்தியம் அப்படின்னு எவ்வளவு சமயங்கள், எவ்வளவு மதங்கள், எவ்வளவு தரிசனங்கள் நம்முடைய பாரத தேசத்தில தோன்றியிருந்தாலும், இவைகள் எல்லாமே விசேஷித்து விவேகத்தினால யாரால புரிந்து கொள்ள முடியும்? மனிதனால் மட்டும் தான் புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா இதை பூரா உண்டாக்கியவன் மனிதன். இதை நடைமுறைப்படுத்துபவன் மனிதன். இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ விரும்புபவனும் மனிதன். ஆனால் இப்படிப்பட்ட மனிதன் ஒரு இடத்துல மட்டும் தான் விழிச்சுக்கணும். அது எந்த இடம்? லிபரேஷன்ல. விடுதலை பெற வேண்டும். நான் எங்க மாட்டிக்கிட்டு இருக்கிறேன்? நான் எந்த இடத்துல சிக்கிட்டு இருக்கேன்? அப்படின்னு நம்மள விசாரணை பண்ணி பார்த்தா, அப்ப நமக்கு புரியும். நாம வந்து உண்மையிலேயே இந்த உடல் கிடையாது. மனசுல தான் சிக்கிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப மனம் தான் நம்மள வந்து அடிமைப்படுத்தி வச்சிருக்கு. வாழ்க்கையே அடிமைப்படுத்தி வச்சிருக்கு. அப்ப இங்க மனம்ங்கிற ஒரு விஷயம் தான் அடிமையா கிடக்குது. அந்த அடிமைத்தனம் தான் இங்க வாழ்க்கையே அடிமைத்தனமாக இருக்கு. அப்ப நம்ம ஒருத்தர் கீழ அடிமையா வாழ்றதும், ஒருத்தர் கட்டுப்பட்டு வாழ்வதும், நம்மை அடிமை வாழ்க்கை வாழ வைப்பதும், எல்லாமே மனதின் அடிப்படையில் நிகழ்கின்ற மிகப்பெரிய ஒரு நிகழ்வு என்று இங்க சாஸ்திரம் சுட்டிக்காட்டி, அப்ப விடுதலை என்பது யாருக்கு தேவை? மனதிற்கு தான் தேவை. ஏன்னா இங்க லிபரேஷன் அப்படிங்கிறது யார் கைது செய்யப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு தானே விடுதலை குடுக்கணும். கைது ஆகாதவனுக்கு விடுதலை தேவை கிடையாதுல்ல. இப்ப நாம வந்து ஃப்ரீயா ரோட்ல சுத்திட்டு இருக்கிறேன். எனக்கு எதுக்குங்க விடுதலை? எனக்கு விடுதலை தேவையில்ல. ஆனா என்ன கொண்டு போய் சிறையில வச்சுட்டாங்கன்னா, நான் விடுதலை எதிர்பார்ப்பேன். ஏன்னா எனக்கு சுதந்திரம் பறி போயிடுச்சு. நான் எங்க வேணா போக முடியாது. எத வேணா சாப்பிட முடியாது. அப்ப எனக்கு வந்து இங்கிருந்து விடுதலை ஆகணும். இந்த 4 செவுத்துக்குள்ள இருந்து நான் வெளிய வரணும். அப்ப நானு சுதந்திரமா வாழணும் அப்படின்னு ஆசைப்படுவதற்கு பேர் தானே விடுதலை. அப்ப அந்த விடுதலைங்கிறது இங்க மனதிற்கு எந்த அடிப்படையில தேவைப்படுதுன்னா, இந்த மனதானது ஒரு விதமான விசய சுகங்கள்ல சிக்கிக்கிட்டு இருக்கு. அது 4 செவுத்துக்குள்ள வாழ்ற வாழ்க்கைய வந்து உண்மை என்று நம்புவது போல இந்த உலகம் என்பத மனசு வந்து ஒரு விதமான விசய சுகங்கள்ல சிக்கிக்கிட்டு, நம்பிக்கையின் அடிப்படையில வாழ்ந்துகிட்டு இருக்கு. அப்ப அந்த மனசுக்கு தான் இப்ப நம்ம விடுதலை குடுக்கணும். ஏன்னா நீ மாட்டிக்கிட்டு இருக்கிற, நீ கைது செய்யப்பட்டு சிறை வைக்கப்பட்டிருக்கிறாய். உனக்கு விடுதலை தேவை அப்படின்ட்டு மனதுக்கு உணர்த்தணும். அப்ப அத உணர்த்தும் போது தான் மனமானது அடிமை செய்யப்பட்டிருக்கிறேன். நான் வந்து கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறேன் என்று எப்பொழுது புரிஞ்சுக்குதோ, அப்ப அது தன்னை விடுவித்துக் கொள்ள பார்க்கும் இல்லையா? அப்படி அது விடுவித்துக் கொண்டால் அந்த நிலைக்கு பேரு என்ன தெரியுமா? அதுக்கு பேரு தான் அறிவுன்னு பேரு. அது விடுதலை ஆகாத வரைக்கும் அதுக்கு பேர் என்ன தெரியுமா? மனசுன்னு பேரு. அப்ப மனமானது எப்ப அறிவாக மாறுமோ, அப்ப அது விடுதலை ஆகிவிட்டது என்று அர்த்தம். அப்ப விடுதலை ஆகிவிட்டா, அதற்கு பிறகு அது அடிமை கிடையாது. அதுவே ராஜா. அப்ப அதனுடைய வாழ்க்கை இன்னும் ஃப்ரீயா இருக்கும். சுதந்திரம். அவ்வளவுதான். இன்ன யாரும் அத கட்டுப்படுத்த முடியாது. அப்ப அப்படிப்பட்ட அந்த அறிவு நிலையில் அதனுடைய வாழ்க்கை எப்படி ஆனந்தமாக இருக்கும் இல்லையா? அதுதான் இங்க சாஸ்திரம் சொல்லிக் குடுக்கிற சாரம். அப்ப அதை நோக்கி தான் நம்ம இங்க முன்னேறுறோம். அதுக்கு இந்த மாரி ஒவ்வொரு விஷயமா தாண்டிக்கிட்டு வருதுங்க. அப்ப இங்க சிரத்தையை வளர்த்துக் கொள்ள நமக்கு என்ன தேவை? நம்பிக்கையை வளர்த்துக் கொள்ள வேண்டுமானால் என்ன தேவை? அப்படிங்கிற அடுத்த டாபிக்கு வரோம். இது ரொம்ப மிகப்பெரிய விஷயமா இருக்கு. அது வந்து நிஷ்டை என்று பெயர். நிஷ்டா. அதாவது சான்ஸ்கிரிட் வேர்ட்ல வந்து நிஷ்டை அப்படின்னா தமிழ்ல நம்ம வந்து தவம் என்று சொல்லலாம். இப்போ இங்க தவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட்டா இருக்கிறதுனால, நமக்கும் இப்ப இன்றைக்கு நேரமும் இல்ல. அதனால இதை அடுத்த வகுப்புல வச்சுக்கலாம். ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் சொல்றேன். அதாவது நிஷ்டை அப்படிங்கிறத பத்தி சுவாமி விவேகானந்தர் வந்து பேசும்போது, பக்தர்களுக்கு இதோ ஒரு உபதேசம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என்ன சொல்றாரு சுவாமி விவேகானந்தர் அப்படின்னா, எல்லா மலர்களில் இருந்தும் தேனை அருந்துங்கள்.
மரியாதையுடன் எல்லோரிடமும் பழகுங்கள். எல்லோருக்கும் ஆம் ஆம் என்று தலையாட்டுங்கள். ஆனால் உங்கள் இடத்திலிருந்து விலகாதீர்கள். இப்படி சொந்த இடத்திலிருந்து, அதாவது சொந்த கருத்திலிருந்து விலகாமல் இருப்பதே நிஷ்டை என்று அழைக்கப்படுகிறது. இப்ப நிஷ்டை அப்படின்னா நம்ம ஜெனரலா என்ன நினைச்சிட்டு இருப்போம்? அப்படியே காலையில எழுந்துங்க, அப்படியே நேரா ஒரு காட்டுக்குள்ள போய்ங்க தவத்துல உட்காந்துக்கிறேங்க. அதுக்கு பேர் தான் நிஷ்டை. அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அந்த வார்த்தைய நம்ம தவறா புரிஞ்சு வச்சிருக்கோம். நம்ம நிஷ்டைன்னா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்னா, எல்லாத்தையும் தொறந்துட்டு போய் அப்படியே தவத்துல உட்காந்துட்டு அதுக்கு பேர் நிஷ்டை அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா இங்க சாஸ்திரம் அழகா நிஷ்டைக்கு விளக்கம் குடுக்குது. எப்படி குடுக்குதுன்னா, நிஷ்டா அப்படின்னா நம்பிக்கையை வளர்த்துக் கொண்டுவதற்கான ஒரு சாதனம். அதாவது உங்களுக்கு வந்து நம்பிக்கையே எனக்கு வரமாட்டேங்குதுங்க. எதன் மேலும் நம்பிக்கை வரமாட்டேங்குதுங்க. என் பொண்டாட்டி மேலேயே நம்பிக்கை வரமாட்டேங்குதுங்கன்னு ஒருத்தன் சொல்றான்னு வச்சுக்கங்களேன். அவன் பொண்டாட்டியே நம்பலன்னா அவன் எப்படி பொண்டாட்டி கூட வாழ்வான்? யோசனை பண்ணி பாருங்க. ரொம்ப கஷ்டம் இல்லையா? அவங்க வாழ்க்கையே கஷ்டம். அது மாரி நெறைய பெண்கள் வந்து கணவனையும் நம்புறதில்ல. கணவனையும் சந்தேகப்படுவாங்க. அப்ப இங்க வந்து கணவன் மனைவி உறவே நம்பிக்கையின் அடிப்படையில் இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கை கெட்டுப்போனா அங்க கணவன் மனைவி உறவே கலைஞ்சு போயிடும். அவ்வளவுதான். அவங்க 2 பேரும் கணவன் மனைவியா வாழ்வதற்கு தகுதியற்றவர்கள். அப்ப அந்த மாரி தகுதி இல்லாத கணவன் மனைவிக்கு வந்து போட்டு கொடுக்கறதுக்கு நெறைய பேர் கூட வந்துருவாங்க. அது அவர்களுடைய நண்பர்களாகவே இருப்பாங்க. ஏன்னா இப்போ ராமாயணமே எப்படி உருவாச்சு? நீங்க யோசனை பண்ணி பாருங்க. ராமாயணம் உருவானதற்கு முக்கிய காரணமே கைகேயி தான். அதாவது கூனி கிட்ட போய் மாட்றா. கூனி வந்து ஒரு ஃப்ரெண்ட் அவளுக்கு. கைகேயினுடைய ஃப்ரெண்டு. அவ வந்துட்டு என்னங்க ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்றாங்களாமா? உன்னுடைய பையன் பரதனுக்கு அல்லவா பட்டாபிஷேகம் பண்ணணும். நீ தானே உன் பையன இவ்வளவு தூரம் எல்லாம் இது பண்ணி வச்சிருக்க. நீ ஏன் அவனுக்கு சான்ஸ் குடுக்குற? நீ தானே ராமனையே வளர்த்துன. நீ அவன் உன் செல்ல பையன் அல்லவா? நீ சொன்னா அவன் கேட்க மாட்டானா? நீ எடுத்து சொல்லு. உனக்கு பிறந்த பையன் பரதனுக்கு நாட்ட ஆள்றதுக்கான வாய்ப்ப தசரதன் கிட்ட பேசு. அப்படின்னு சொல்லி தூண்டி விடுறா பார்த்தீங்களா? அப்படி தூண்டி விட்ட உடனே என்ன நடந்துடுது? ராமாயணம் உண்டாயிடுது. ராமாயண கதையே அதுதான். மிகப்பெரிய கதை. அத நம்ம பேசினா டைம் போயிடும். அப்போ ஒரு கூனியினால ஒரு ராஜ்யமே அழிஞ்சதுல்ல. அது மாரி இங்க ஒரு கணவன் மனைவி உறவ கெடுக்கிறதுக்கு நெறைய கூனிங்க இருக்காங்க. நான் அத சொல்ல வரேன். கூனிங்கிற வார்த்தைக்கு இப்ப நான் சொல்ல வர விஷயம் இவ்வளவுதான். நெறைய கூனி இருப்பாங்க. அந்த கூனி என்னன்னா ஃபிரெண்ட்ஸ் வடிவில வருவாங்க. அதாவது பெண்மணிகளுக்கு ஃபிரெண்ட்ஸ் வழியில வருவாங்க. ஃபோன் பேசும்போது உன் புருஷன அங்க பார்த்தேன். அன்னைக்கு அந்த கடையில நின்னுட்டு இருந்தாரு. அநேகமா அவர் தனியா வந்த மாரி தெரியல. கூட யாரோ இருந்த மாரி இருந்துன்னு ஒரு குண்ட போட்டு விடுவா. உடனே இவளுக்கு ஒரு சந்தேகம் வந்துரும். ஒரு சமயம் என் புருஷன் யாரோ ஒரு பெண்ண ஸ்டெப்னியா வச்சிருப்பானோ? அப்படின்னு ஒரு டவுட் வந்ததுன்னா, முடிஞ்சுதா? கணவன் மனைவி உறவு கலைஞ்சு போயிடும். இப்படித்தான் கூனிங்க நெறைய பேர் உலகத்துல இருக்கிறாங்க. அப்ப இங்க நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இங்க என்னன்னா, இதுக்கு தான் நிஷ்டை வேணும். அதாவது சிரத்தை, நம்பிக்கையை வளர்த்துக் கொள்வதற்கான ஒரு தகுதி இருக்குங்க. அந்த தகுதிக்கு பேரு நிஷ்டை. அப்ப அந்த நிஷ்டை என்ன அப்படின்னு நீங்க சாஸ்திரம் சொல்ல வரும்போது, அழகா அத பத்தி விளக்கும். அந்த நிஷ்டைங்கிற ஒரு விஷயமே என்ன அப்படின்னா, அது ஒரு மிகப்பெரிய ஒரு தவம். அந்த தவத்த நம்ம எப்படி பண்றது? அந்த தவத்த நம்ம எப்படி அடையணும்? அந்த சாதனம், அந்த நிலைய அடைவதற்கான அந்த நிஷ்டாங்கிற சாதனம் என்ன? அப்படிங்கிறத நம்ம விரிவா பார்க்க போறோம். அது இப்போ நேரம் இல்லாததுனால, அடுத்த வகுப்புல வச்சுக்கலாம். ஆகவே இன்றைக்கு நேரம் கருதி, இந்த வகுப்பை நான் நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத் சத்.